காலையில இருந்தே இங்க நின்னுட்டு இருக்கோம். என்ன பேப்பரை படிக்கிற? என்ன போட்டிருப்பாங்க? நேத்தி போட்டதை இன்னைக்கு போடுவாங்க, நாளைக்கு போடுறதையும் இன்னைக்கு போடுவாங்க. புதுசா எதுவும் இருக்காது. யாரு எங்க இருந்து? நான் ஒரு பத்திரிகை ஆபீஸ்ல இருந்து வரேன். உங்க பிரசிடண்ட் கொஞ்சம் பேட்டி எடுக்கணும். அப்பாயின்மெண்ட் ஏற்கனவே நான் வாங்கியிருக்கேன். ஓஹோ, சுதிரே, இவரு பிரசிடண்ட இன்டர்வியூ எடுக்க வந்திருக்காரு, அவர்கிட்ட கூட்டிட்டு போ. சரி சரி, நான் கூட்டு போறேன். வந்தாருன்னா தோட்டத்துக்கு வரவே. நேரம் ஆயிடுச்சு. இவன் எப்பதான் திறப்பான்? என்ன பேப்பரை எழுத்து கூட்டி படிக்கிறியா என்ன? பிரசிடண்ட் சீக்கிரம் வந்துருவார்ல? இதோ இப்ப வந்துருவாரு. நீங்க உட்காருங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன். சரி உட்காருங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். நம்ம ஊர்ல தண்ணி பிரச்சனை தீர்க்கிறதுக்கு நீங்க தான் சார் ஒரு நல்ல ஏற்பாடு செய்யணும். நல்ல மழை பெஞ்சுது, தண்ணி பிரச்சனை இருக்கா? இந்த ஒரு மழையில என்ன சார் நமக்கு பெருசா கிடைக்க போகுது? சரி பண்ணிடலாம். தெருவுல நாய்களோட சொல்ல தாங்க முடியல. தெருநாயா ஒரு நாள் ஒருத்தனை விரட்டி கடிச்சது. சீக்கிரமா அத புடிச்சு கூண்டுல அடிச்சிடலாம். சரியா? இது புகையில்லாத அடுப்பு கேட்டிருந்தே சார். புகையில்லாத அடுப்பு கொடுத்தோம் இல்லடா நாம? இல்ல, நம்ம கக்கூஸ் தான் கட்டி கொடுத்தோம். கக்கூஸ்ல வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி. சார் என்ன சார் இது? அது பக்கத்துல எப்படி சார் அடுப்பு வைக்கிறது? டேய், அடுப்பு தானே முதல் வேலை, அப்புறம் தானே கக்கூஸ். அட என்னடா நீ? என்னது? தண்ணி குழாயை பதிக்கிறதுக்கு ரோட வெட்டி அசிங்கப்படுத்திட்டாங்க. ஒரு வண்டி கூட போக முடியல. வாட்டர் டிபார்ட்மெண்ட் இவரு ரோடு வேலைக்காக காத்துக்கிட்டு இருக்காரு. இல்ல மறுபடியும் தோண்டிடுவாங்க. மேல இடத்துல சொல்லி நான் முடிச்சிடுறேன். மேல இருக்காங்களா? நான் போய் ட்ரெஸ் மாத்திட்டு வந்துடுறேன். நீங்க கிளம்புங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். சரி சார், சரி சார், சரிங்க சார். வணக்கம். வணக்கம், உட்காருங்க. அப்புறம் மேல சொல்லுங்க, எந்த பத்திரிகை நீங்க? அன்னை பத்திரிகை சார். அன்னை பத்திரிகையா? சரி, உங்க பேர் என்ன? என் பேரு முகுந்தன் சார். முகுந்தன். சரி, இந்தாங்க டீ. டேய், வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வந்தா அவங்கள பார்த்து சிரிக்க கூடவா சொல்லி தரணும்? இனிமே சிரிக்காத, போ. இந்த காலத்து பசங்க எல்லாம் மரியாதை தெரியாதவனுங்க. டைம் என்ன? டைம் வந்து இப்போ 10:15 ஆகுது சார். 10:15? அப்ப டீ குடிச்சிருப்பீங்களே? அது வந்து டீ. இப்ப சொல்லுங்க, என்ன கேள்வி கேட்டாலும் டான்னு பதில் சொல்லுவேன். ஆரம்பிங்க. இந்த முதலியூர் நம்ம ஊர்ல ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டு வருது சார். என்னதே? இந்த முதலியூர் நம்ம ஊர்ல ரொம்ப ஃபேமஸ் தானே? சொல்லுங்க சார். அப்படியா? இல்லையா? சரிதான், சரியா சொன்னீங்க. இந்த ஊரோட பஞ்சாயத்து பிரசிடண்ட் ஆன நீங்க இந்த ஊரை பத்தி சொல்றதுக்கு ஏதாவது இருக்கா? இந்த முதலியூர் கிராமம் இருக்குல்ல, இது இயற்கை சார்ந்த ரொம்ப அழகான அற்புதமான ஒரு கிராமம். சரிதான். இந்த ஊரை பத்தி சொல்லணும்னா ரொம்ப காலங்களுக்கு முன்னாடி இந்த ஊர்ல முதலைங்க நிறைய இருந்தது. இந்த முதலைங்களோட தொல்லை தாங்க முடியாம வெளியூர்ல இருந்து ஒரு முதலை பிடிக்கிறவன் வந்தான். அத தெரிஞ்சுக்கிட்ட அந்த முதலைங்க அவனுக்கு தெரியாம எல்லா முதலைகளும் இந்த குளத்துல வந்து தங்கிடுச்சு. அன்னில இருந்து இத முதலை குளம்னு, அந்த முதலைங்க இங்க இருந்ததால இந்த கிராமத்துக்கு முதலியூர் கிராமம்னு பேர் வந்துச்சு. இயற்கை எழில் கொஞ்சம் ஒரு அருமையான ஊரு. ஆனா சொல்லி என்ன பிரயோஜனம்? இங்க 2 முக்கியமான பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனை என்னன்னு நானே சொல்லிடுறேன். ஐயா, ஒரு டீ. ஜமாலே, ஒரு டீ போடுப்பா. அதாங்க நான் சொன்னேன். கோபாலண்ணே, 3 டீ போடுனேன். ஜமாலே, 3 டீ சேர்த்து போடுப்பா.
ஆமா, யாருப்பா நீ? ஊருக்கு புதுசா? உங்களை இந்த ஊர்ல முன்னாடி பார்த்ததே இல்ல, தப்பா எடுத்துக்காதீங்க. இந்த டீ. ஐயா ஆ. நான் மித்திரபூமி பத்திரிக்கையில இருந்து வரேன். மத்த ஊர்ல எல்லாம் எங்க பத்திரிக்கை நல்லா போயிட்டு இருக்கு. ஆனா இந்த ஊர்ல தான் ஒரு பத்திரிக்கை கூட விற்க மாட்டேங்குது. அப்படியா? ஒரு வீடா போய் ஆளுங்களை சேர்க்கலான்னு தான் இந்த ஊருக்கு வந்திருக்கேன். ஆ. இங்க பாருப்பா இந்த பையனை. இங்க பாரு, ஆளுங்க பேப்பர் வாங்குறது வடம் அடிக்கிறதுக்கு மட்டும்தான். அதெல்லாம் வேஸ்ட்பா. இருங்கப்பா, டீ குடிக்காம போறேன். உட்காருப்பா, டீ போட்டாச்சுப்பா. போகாதீங்க. டீ வேண்டாமா? டீ கேன்சலுப்பா. என்னாச்சு? என்னப்பா தம்பி, இந்த முதல்வரை பத்தி ஒன்னும் தெரியாது போல. இந்த ஊர்ல இருக்கிற முக்காவாசி பேருக்கு சுத்தமா எழுத படிக்க தெரியாது. படிக்க தெரியாதவனுக்கு எதுக்குங்க நியூஸ் பேப்பரு? அப்படின்னா இங்க ஒரு லைப்ரரி கூட இல்லையா? நான் கேட்டப்போ இருக்குன்னு சொன்னாங்களே. இருக்கு, ஆனா நீ நினைக்கிற மாதிரி இல்ல. அதுக்கு என்ன காரணம்னா, புக்ல வர அந்த கவர்ச்சி படம் எல்லாத்தையும் கிழிச்சு அவனுங்க எடுத்துட்டு போயிடுறானுங்க. அப்புறம் எப்படி லைப்ரரிக்கு ஆள் வருவாங்க? இப்ப என்ன பிரச்சனைன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்குமே. எதுக்கு இந்த நக்கல் சிரிப்பு? நீ நினைக்கிற மாதிரி இல்லப்பா. இவனுங்களுக்கு படிப்பறிவே சுத்தமா இல்ல. ஆனா இவங்களையும் தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா மேல் படிப்பு படிக்கிறதுக்கான எந்த ஒரு வசதியும் இங்க இல்ல. படிக்கணும்னா இங்க இருக்கிற ஒரே ஸ்கூலு ஆஜியாரோட மெமோரியல் ஸ்கூல் தான். இங்க படிக்க வர பசங்களை விரலுட்டு எண்ணிடலாம். என்னத்த சொல்றது? இந்த எலிமெண்டரி ஸ்கூல் ஹை ஸ்கூல் ஆக்குறதுக்கு பஞ்சாயத்துல ஏற்பாடு ஏதாவது செஞ்சிருக்கீங்களா சார்? அத செய்ய வேண்டியது பஞ்சாயத்து இல்லையே, அதோட மேனேஜர் ஆஜியார் தானே செய்யணும். அத செய்யறதுக்கு அவருக்கு நேரம் இருந்தாலும் சூரா சூரா, என்னங்க? கொஞ்சம் கடுங்காப்பி எடுத்துட்டு வா. இதோ கொண்டு வரேங்க. இந்தாங்க, மெதுவா பிடிங்க. ரொம்ப சூடா இருக்கு, கொஞ்ச நேரம் கழிச்சு குடிக்கிறேன். நீ இங்க வந்து பக்கத்துல உட்காரு. ஓ முகத்தை கொஞ்சம் காட்டுமா. எதுக்குங்க? வீட்ல இருக்கும்போது முகத்தை காட்டக்கூடாதுன்னு நீங்க தானே சொன்னீங்க. இப்ப நம்ம 2 பேர் மட்டும் தானே இங்க இருக்கோம். வெளியாளு யாரும் இங்க இல்ல. உன் முகத்தை பார்க்கணும் போல இருக்கு. என் செல்லம். அட அல்லா, உன்னோட அழகுக்கு ஈடு யாரும் இல்லை. என்னோட 2 பொண்டாட்டிகளும் என்னை விட்டு போன நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவளுங்க என்னை விட்டு போனதுனாலதான் நீ எனக்கு கிடைச்சிருக்க. அவங்கள மாதிரி நீ என்னை விட்டுட்டு போக கூடாது. அதனாலதான் உன்னை முகம் மூடி இருக்க சொல்றேன். தெரியாதவங்க யாராவது உள்ள வந்துட்டா. சொன்ன உடனே வந்துட்டானே எவனோ. முடிக்க நீ உள்ள போ உள்ளே இரு. இதத்தான் முக்கியமான வேலையா செய்யறாரு. ஏன்னா அவரோட 3வது பொண்டாட்டியை யாரும் பாத்துறக்கூடாதுன்னு ரொம்ப பாதுகாப்பா வச்சிருக்காரு. இதுல படிப்பாவது ஸ்கூலாவது. சரி, அதெல்லாம் ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல. அத எப்படி சொல்றதுன்னே தெரியல. நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்களேன். நான் சொன்னல 2வது பிரச்சனை அது இதுதான். நார் அடிக்கிற இந்த லோக்கல் பசங்களுக்கு ஏத்த மாதிரி இங்க கக்கூஸ் இல்ல. உங்க பாஷையில சொல்லணும்னா அடிப்படை வசதிகள் இங்க எதுவுமே இல்ல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இதெல்லாம் செஞ்சு கொடுக்கறேன்னு வாக்குறுதி கொடுத்திருக்கேன். இந்த ஊர்ல அடிப்படை வசதி இல்லனா கூட அடிதடிக்கு நிறைய இடம் இருக்கு. அதுக்கு ஒரு குறையும் இல்ல. எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேல. அன்னைக்கு அவ்வளவு சொல்லி மறுபடியும் சும்மா விட மாட்டேன்டா. கைய கால உடைச்சு யார என்ன அடிக்கிறதுக்கு? சண்டை போட்டுக்காதீங்க, விடுங்க. சும்மா விட மாட்டேன்டா. டேய் விடுங்கடா. ஏய் போடா.
பைத்தியக்கார பசங்களா, ஒருத்தனை அடிச்சுக்கிட்டு சாவாதீங்கடா. இழுத்துட்டு போடா அவனை, இவனையும் இழுத்துட்டு போ. முறைக்காம போடாடே. வாடா உட்கார்றா. உட்காருன்னு சொல்றேன்ல. எதுக்குடா உன்னை அடிச்சான்? எப்ப பார்த்தாலும் தண்ணி அடிக்க என்கிட்ட காசு கேட்பான். நான் இன்னைக்கு தர முடியாதுன்னு சொல்லிட்டேன். அவன் உன்னை அடிச்சதுக்கு அது மட்டுமா காரணம்? கோவத்துல அவங்க அம்மாவை நான் திட்டிட்டேன். அப்ப அவன் அடிச்சது தப்பே கிடையாது. பொறுக்கி பையன் வேலை வெட்டிக்கு போகாம பொறுக்கித்தனம் பண்ணிக்கிட்டு தெரியறான். இதுக்கு நான் சரியான பதில் அடி கொடுப்பேன். பாத்துக்கலாம்டா. அவன் நம்ம கையில மாட்டாமலா போயிடுவான். அப்புறமாச்சு இந்த வலிய போக்குறதுக்கு ஒரு ஃபுல் அடிச்சா எப்படி இருக்கும்? இந்த ஊர்ல இந்த மாதிரி ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்க. வேலை வெட்டிக்கு போறானுங்களோ இல்லையோ, குடிச்சிட்டு நல்லா கூத்தடிப்பானுங்க. ஆஹா, எவ்வளவு அழகா இருக்கு பாத்தீங்களா? நீங்க நினைக்கிற மாதிரி பொங்க வைக்கல, சாராயம் காய்ச்சிக்கிட்டு இருக்கானுங்க. எல்லா ஊர்லயும் வில்லன்கள் இருப்பாங்க. அதே மாதிரி இந்த கதையிலயும் ஒரு வில்லன் இருக்கான். வில்லன் இல்லாம ஒரு படம் எடுக்க முடியுமா? லாசர், முதலாளி லாசர். வாவ், சும்மா அட்டகாசமா இருக்கு வசந்தி. சார் என்ன சார் இப்படி பேசுறீங்க? நான் உங்களுக்கு நல்லா தானே சாராயம் காய்ச்சுவேன். வசந்தி, உனக்கு என்ன வேணுமோ நான் எடுத்துட்டு வந்து தரேன். இந்த மாசம் நாம கலக்க அட போறோம். போங்க சார். அப்படின்னா வாங்கின காசு அவன் கொடுக்க மாட்டேன்றானா? அவன் வட்டி பணம் நிறைய கொடுத்துட்டான் முதலாளி. இனி சல்லி காசு கூட தரமாட்டேன்னு சொல்றான். அதை கேட்க போன போதுதான் என்ன அடிச்சான். அதனாலதான் என் கை ஒடிஞ்சது. பாத்தீங்களா எப்படி அடிச்சிருக்கான்னு? டேய், நீ கூட போனியா இல்லையா? போன முதலாளி. ஆனா அங்க ஓடின ஓட்ட மட்டும் ஒலிம்பிக்ஸ்ல ஓடி இருந்தான்னா இந்நேரம் மெடல் ஒன்று வாங்கிட்டு வந்திருப்பான். அந்த மாதிரி தலைதறிக்க ஓடினா. டேய், அந்த பாண்டியனையும் அவன் ஆளுங்களையும் கூப்பிடு. அவன் தான் இந்த வேலைக்கு சரியானவன். இந்த லாசருக்கு பணம் கொடுத்தா எப்படி வாங்கணும்னு தெரியும். வாங்கடா. சரிங்க முதலாளி. மெதுவா வாங்க வாங்க. இங்கதான் வருதா? வாங்க வாங்க. அங்க ஒரு 3-4 பேர் இருக்காங்களே சார், நாம எப்படி சமாளிக்கிறது? வெயிட், என்ன பண்ணணும் தான் யோசிக்கிறேன். சார், நம்ம ஒன்னா போனா வேலையை முடிச்சிடலாம். ஆனா சார் பாதியில விட்டு ஓட்டிங்கன்னா. இல்ல, நானும் அப்படி போக மாட்டேன். நான் 1, 2, 3ன்னு சொல்லுவேன். உடனே அட்டாக் பண்ணணும். அது சரி சார், நீங்க 3 சொன்னதை நாங்க என்ன பண்ணணும்? என்னத்த சொல்ல? ஏன்டா அப்படி? 1, 2, 3 அட்டாக். வாங்க வாங்க, சீக்கிரம் சீக்கிரம் வாங்க. ஏய் வாங்க வாங்க. வாங்க வாங்க, இப்படி இப்படி விடாதீங்க. யாரையும் விடாதீங்க. சாராயம் காய்ச்சறியா? நல்ல சாராயம் காய்ச்சறியா? சார் வேணாம் சார். சார் சார் விட்டுருங்க சார். அடிச்சு சார், வேணாம் சார், அடிக்காதீங்க சார். இதோ ஸ்லோ மோஷன்ல வராங்களே, இவங்கள நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இப்ப அரெஸ்ட் ஆனாங்களே, அதுக்கு முக்கிய காரணமே இவங்க 3 பேர் தான். இவர் தான் மெம்பர் கைமல், மீன்காரன் அபு, வேலை வெட்டியே இல்லாம இருக்கிற வெட்டி ஆபீசர் சுதாகர். மேரே பியாரே தேஷ்வாசியும், இந்த ஊரை நாசமாக்கிட்டு இருந்த அந்த லாசரோட கள்ள சாராய கும்பல இங்க இருந்து அடிச்சு விரட்டினதுக்கு இந்த பஞ்சாயத்தோட வார்டு மெம்பரா இருக்கிற எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுக்காக முயற்சி பண்ண உங்க ஒவ்வொருத்தருக்கும் என்னோட மனப்பூர்வமான நன்றியை உங்க எல்லாருக்கும் தெரிவிச்சுக்கிறேன். இத பத்தி மேலும் விவரிக்க நம்ம மதிப்புக்குரிய அபுவை நான் இங்க அழைக்கிறேன்.
என் அருமை நண்பர்களே, அஸ்லாம் அலைக்கும். அந்த கள்ளச்சாராயம் காய்ச்சிக்கிட்டு இருந்த லாசர் அவன் கும்பலை கூண்டோட பிடிக்கிறதுக்கு போலீஸ்க்கு நாங்க உதவி செஞ்சிருக்கோம். அந்த சந்தோஷத்தை கொண்டாட தான் இந்த மீட்டிங். ஆனாலும் அந்த லாசரை நம்மளால பிடிக்க முடியலங்கிற ஒரு வேதனை இன்னமும் எங்க எல்லாருக்குள்ளயும் இருக்கு. போதும் போதும், 2 நாளுக்கு அப்புறம் லாசர் அவங்கள வெளியே கூட்டிட்டு வந்துருவான். அப்புறம் என்ன நடக்கும்னு யாருக்கு தெரியும்? அவன் நேரடியா ஒண்ணும் பண்ண மாட்டான். ஆனா நாம எதுக்கும் ஜாக்கிரதையா இருக்கிறது நல்லது. அட என்ன மெம்பர் நீ? அவங்க தாத்தன் முப்பாட்டம் பூமியில இறங்கி வந்தாலும் நாமள ஒன்னும் பண்ண முடியாது. சரி, அதெல்லாம் விடுப்பா. நம்ம படிப்பை பத்தி ஏதாவது யோசிச்சியா? ஏதாவது நடக்குமா? நடக்கும் நடக்கும், அதான் நான் சொல்றேன்ல, கண்டிப்பா நடக்கும். நம்ம 3 பேர் இருக்கும்போது ஏதாவது நடக்காம இருக்குமா? அப்ப நம்ம 10வது பரீட்சை எழுதிடுவோன்னு சொல்லு. கண்டிப்பா எழுதுவோம். யா அல்லாஹ், நம்ம மட்டும் 10வது பரீட்சை எழுதி பாஸ் ஆயிட்டோம்னா ராஜ வாழ்க்கை வாழலாம். அதுக்கப்புறம் வேணா புதுசா ஒரு கல்யாணம் பண்ணிக்கோ. ஏன் நீங்க எல்லாம் வாங்கி வீங்கினது பத்தாது நானும் வாங்கணுமா? அடப்பாவி. மீனு மீனே மீனே மா மீனுமோ மீனே மீனு மீனே மீனே மீனே. கடலோரம் வாங்கிய காத்து குளிராக இருந்தது நேத்து. சீக்கிரம் வா, மீனு கருவாடாயிட போகுது. மத்தி மீன் எக்ஸ்ட்ரா 2 மீன் போட்டா குறைஞ்சா படுவீங்க. இன்னைக்கு என்ன மீன் கொண்டு வந்திருக்கீங்க? மத்தி தான் இருக்கு. இல்லன்னா நீ ஒரு 10 கிலோ வாங்கி சமைச்சு வச்சிட போற. நாத்தம் அடிக்குதே, பழைய மீனா? அட இல்ல, இங்க பாரு மீன் எப்படி துடிக்குதுன்னு. இங்க பாரு, நீ ஐஸ் மீனே கேட்டாலும் நான் தரமாட்டேன். துள்ளிக்கிட்டு இருக்கும் போதே கூடையில அள்ளி போட்டு வர ஐஸ் மீனுங்கிற. இந்த மீன் சரியில்லைனா இதுக்கான மளிகை சாமான் காசு நீங்க தான் கொடுக்கணும், சரியா? அதுக்கு என்ன தந்துட்டா போச்சு, காசு எடுங்க. காசா? நாளைக்கு தரேன். பையன் காலையில தான் வேலைக்கு போனா. நாளைக்கு வந்தா நாளானைக்குன்னு சொல்லுவேன். ஐயோ, கூடையில இருக்கிற தண்ணி எல்லாம் கொட்டிடுச்சு. உங்களுக்கு நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், ஒரே நாத்து அடிக்குது. மீன் கூடைக்கு தெரியுமா இது உன்னோட வீடுன்னு? இல்லன்னா இந்த தண்ணி இங்க கொட்டுமா? ஏதாவது நாய் வந்து நக்கிட்டு போயிடும். நல்ல மருமகளா தேடி பிடிச்சிருக்கம்மா மீனே. எங்க போறீங்கப்பா? நான் கொஞ்சம் கடைக்கு போயிட்டு வந்துடுறேன். சரி, போறதெல்லாம் இருக்கட்டும், சீக்கிரம் வீட்டுக்கு வந்து சேருங்க. பார்க்கலாம். அப்பா, சுனிதா என்கிட்ட அரிசி வாங்க சொன்னா, நான் மறந்துட்டேன். வரும்போது நீங்க வாங்கிட்டு வந்துருங்க, சரியா? என்கிட்ட காசு அக்கவுண்ட்ல வச்சுக்க சொல்லுங்க. பாஸ்கரன கடையில நீங்க கேட்டாலே தருவாங்க. கேட்டு பார்க்குறேன். ஏற்கனவே நிறைய கொடுக்க வேண்டியது இருக்கு. வாங்கி போட்டா மட்டும் 3 நேரம் கொட்டிக்கிறது. வேலை வெட்டி இல்லாத சுதாகரோட நிலைமை இதான். ஆனா பேருக்கு மெம்பரா இருக்கிற கைமலோட நிலைமை இதை விட ரொம்ப ரொம்ப மோசம். ஏமா, என்னோட தைலத்தை எடுத்து வைக்க மறந்துடாத. தோ நான் உள்ள போய் எடுத்துட்டு வரேன். இதை இப்படியே கொண்டு போக முடியாது. ஃபுல்லா டேப் ஒட்டினாதான் கொண்டு போக முடியும். அப்பா, இது கொஞ்சம் நல்லா ஒட்டி கொடுங்களேன். தோ இந்த சைடுல வைக்கட்டுமாக்கா? இல்ல இல்ல, அங்க வேண்டாம், இந்த பக்கமா வச்சிடு. ஏமா, உன்னோட அப்பாவை கூட்டிட்டு போறதுக்கு உனக்கு விசா கிடைக்காதா? நல்லா சொன்னீங்க போங்க. அங்க இருக்கவங்க கிட்ட எல்லாம் எங்க அப்பா ரொம்ப பெரிய ஆளுன்னு சொல்லி வச்சிருக்கேன். இவருக்கு ஏபிசிடி கூட தெரியாதுன்னு நமக்கு மட்டும் தானே தெரியும்.
வசுமதி, நாளைக்கு அந்த மிஷின்ல இருக்கிற துணியெல்லாம் தோச்சு அயன் பண்ணி வச்சுட்டேன்னு. இந்த ட்ரெஸ் நீயே வச்சுக்கோ என்ன. ஏமா வசுமதி, அவருக்கு நேரத்துக்கு சாப்பாடு கொடுக்கணும், மறந்துடாத. அவருக்கு பிரஷர் சுகர் எல்லாம் இருக்கு. அத பத்தி கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். இதுவும் உள்ள வச்சுட்டா? அங்கேயே வச்சுட்டு. மனைவியும் மகளும் அவரை கல்ஃபுக்கு கூட்டிட்டு போகாத காரணத்தை இப்ப அவரு புரிஞ்சுக்கிட்டாரு. அதாவது படிப்பு வாழ்க்கையில எவ்வளவு முக்கியம்னு தெரிஞ்சுக்கிட்டாரு. அன்னைக்கு 10வதுலாம் பாஸ் ஆகிறது பெரிய விஷயம் இல்லைன்னு நினைச்ச அவரு இப்ப அதால வாழ்க்கையே போச்சுன்னு வருத்தப்படுறாரு. முடிஞ்சு போன விஷயத்த நினைச்சு வருத்தப்பட்டு ஒரு யூஸும் இல்ல. பஞ்சாயத்து பிரசிடென்டா இருக்கிற நான் தானே அதுக்கு மனசு வைக்கணும். கடவுளே, எல்லாரும் நல்லா இருக்கணும். வாழ்க வளமுடன். இந்தா வா. வணக்கம் பிரசிடென்ட் சார். வணக்கங்க. நீங்க சொல்றது நடக்கும் நினைக்கிறீங்களா? நான் அதை பத்தி நல்லா விசாரிச்சேன். அதாவது 7வது பாஸ் ஆனவங்களுக்கு வயசு எந்த பிரச்சனையும் இல்லையா. ஆனா 10வது எழுதுறதுக்கு அந்த பேர் டுட்டோரியல் எக்ஸாம். 10வது டுட்டோரியல் மூலமா எழுதலாமா. அதுல பாஸ் ஆனா எந்த பிரச்சனையும் இல்ல. ஆமாங்க. 7ஆம் கிளாஸ் பாஸ் ஆகணும். ஆமா, கண்டிப்பா ஆகணும். என்னால எழுத முடியாது. நான் வெறும் ஒரு 10-15 மார்க்ல தான் ஃபெயில் ஆயிட்டேன். உங்களால அது முடியவே முடியாது. ஆனா இந்த மாதிரி விஷயத்துக்கு நீங்க உதவி பண்ணா இந்த பஞ்சாயத்து உங்களை வாழ்த்தும். இங்க இருக்கிற மக்களும் சந்தோஷப்படுவாங்க. நம்ம ஊர்ல கல்விக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்கன்னு உங்க பார்ட்டில நிறைய அறிக்கைகள் விட்டுருக்கீங்களா சார்? ஞாபகம் இல்லையா? நீ எத்தனாவது படிச்சிருக்க? நான் 7வது பாஸ். நீ பாஸ் ஆயிட்டியா? பாஸ் ஆன ஆணவத்துல தான் இப்படி பேசுறியா? நான் யோசிச்சு ஒரு முடிவு சொல்றேன். இங்க பாத்தியா போர்டு பேரை மட்டும் சின்னதா போட்டானுங்க. இவன் என்னடா படிக்கிற விஷயத்த சொன்னா போர்டை காட்டிட்டு போறான். 10ஆம் வகுப்பு பரீட்சை எழுதணும்னா எவ்வளவு வயசானாலும் சரி நேரடியா போய் எழுதலாமா. நம்ம மெம்பர் தான் அப்படி சொன்னாரு. தேர்தல் கிட்ட வரும்போது இப்படி ஒருத்தரும் ஒரு கதையை சொல்லுவாங்க. இது அதெல்லாம் கிடையாதுப்பா. ஆமாப்பா, நீ கேட்டதெல்லாம் உண்மைதான். இங்க ஒரு புதுசா வாத்தியார் வந்திருக்காரு. நானும் அந்த வாத்தியாரை பார்த்தேன். அந்த ஆளை பார்த்தா நல்லா சிவப்பா இருக்காரு. சினிமாக்காரன மாதிரி ஜம்முன்னு இருக்காருப்பா. அப்படின்னா நாம எல்லாருமே படிக்கலாமே. நீங்க யாராவது 7வது பாஸா இருக்கீங்களா சொல்லுங்க. நீ பாஸா? நீ பாஸா இருக்கியா? இல்ல. இதுக்கு 7வது பாஸ் பண்ணி இருக்கணும். அப்பதான் இந்த பரீட்சையை எழுத முடியும். அவனே வந்துட்டான் பாருங்க. நம்ம வாத்தியார் வந்திருக்காருப்பா. வாங்க சார். வா உட்கார். வாங்க. வணக்கம். எடுத்துக்கோங்க. உங்க பொண்ணா? அதெல்லாம் இல்ல சார். மெம்பர் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்து கல்ஃப்ல இருக்காங்க. அப்புறம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இவரையும் ஒரு பொண்டாட்டியும் கல்ஃபுக்கு கூட்டு போனாங்க. ஆனா மெம்பருக்கு அங்க வேலை இல்லாதால இங்கேயே இருந்துட்டாங்க. நான் இவங்க பக்கத்து வீட்டுல தான் இருக்கேன். இவங்களுக்கு வேண்டிய உதவியெல்லாம் நான் தான் செஞ்சுட்டு இருக்கேன். அப்படின்னா அபுஜிக்கு மட்டும்தான் வேலை இருக்குல்ல, மற்றவங்களாம் ஃப்ரீயா இருக்கீங்க. கிளாஸ் எப்ப ஆரம்பிக்க போறீங்க? கிளாஸ் ஆரம்பிக்கலாம், ஆனா ஆளுங்க பத்தாதே. அதாவது 7ஆம் கிளாஸ் பாஸ் ஆனவங்களை தேடி பிடிக்கிறது இந்த ஊர்ல ரொம்ப கஷ்டமாச்சே. அப்படின்னா நீங்க எதுக்கு 10ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க? அது எங்க வீட்டுல வயசாயிட்டாலே வீட்டுல மரியாதை இல்ல, அதான உண்மை? உங்களை மாதிரி அசிங்கப்படுறவங்க நிறைய பேர் இங்க இருக்காங்க. எவ்வளவு பேர் முடியுமோ அவ்வளவு பேரை சேர்த்துக்கலாம். ஒரு லிஸ்ட் போடணும், நேர்ல பார்த்து அவங்களுக்கு விஷயத்த புரிய வைக்கணும். நீங்க முயற்சி பண்ணுங்க. அப்ப நம்ம இந்த வேலையில கொஞ்சம் கவனத்தை செலுத்துவோம். முதலாளி,
ஏய் நல்லா சுத்தமா தொடரா. என்னடா நம்ம பஞ்சாயத்து மெம்பர் அந்த கூட்டமும் சேர்ந்து 10ஆம் கிளாஸ் பரீட்சை எழுத போறாங்களா. கூட ஒரு வாத்தியம் வந்திருக்கான். இங்க இருக்கிற கிழடு கட்டைங்களை 10வது பாஸ் பண்ண வைக்கிறதுக்கு மெம்பர் ஒரு மாஸ்டர் கூட்டிட்டு வந்திருக்கான். இது நடக்க கூடாது. அப்படி மட்டும் நடந்துச்சுன்னா அது நமக்கு தான் பிரச்சனை. அத நடக்க விடக்கூடாது. இந்த லாசர் அதை தடுத்து நிறுத்துவா. ஐயா நீங்க சொல்றது ரொம்ப கரெக்ட். வாயை முடிக்கிட்டு உன் வேலையை பாரு. இதுல எல்லாம் தலையிடாத. அதுக்கு என்ன பண்ணலாம்? நானும் பக்கத்து ஊர்லலாம் போய் தேடி பார்த்தேன். 2 பேர் தான் இருக்காங்க, வரதுக்கு யோசிக்கிறாங்க. அதோட நம்ம ஊர்ல நிறைய கோயிலுங்கள்லாம் இருக்கு சார். இது மட்டும் இல்ல, இன்னும் நிறைய பார்க்க வேண்டியது இருக்கு. கொஞ்சம் வழி விடுங்க சார். சுதாகர் வணக்கம். வாங்க. நல்லா இருக்கிறியா? நல்லா இருக்கேன். மெம்பரு கட்சியில நல்லா போயிட்டு இருக்குல்ல? என்னாச்சு இவ்வளவு சோகமா இருக்கிற? வியாபாரம் எல்லாம் சரியா நடக்கிறது இல்லையா? மீன் சாப்பிடறத நிறுத்திட்டாங்களா? இவர் தானே உங்க எல்லாருக்கும் பாடம் சொல்லி கொடுக்க வந்திருக்க வாத்தியாரு? ஆமா. நான் உங்களை நேரடியா பார்த்து அறிமுகப்படுத்திக்கலாம்னு வந்தேன். ஒரு நிமிஷம், நான் அவர்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். வா வாத்தியாரு. இது ரொம்ப மோசமான ஊரு. நானும் ரொம்ப மோசமானவன். நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. இந்த கிழடங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுக்கறத நிறுத்திட்டு இங்கிருந்து ஓடிடு. அதுதான் உனக்கு நல்லது. இந்த தோட்டாவை நான் எதுக்கு வச்சிருக்கேன்னு தெரியுமா? இந்த தோட்டாவில தான் என் தாத்தா பன்னிங்களை சுட்டு கொண்டு வருவாரு. நான் சொல்றத நீ கேட்கலனா உன்னையும் அந்த பன்னிங்களை சுடுற மாதிரி சுட்டு கொண்டுடுவேன். அப்புறம் உன் பொண்ணு மட்டும்தான் உன் ஊருக்கு போய் சேரும். லாசரானாவோட மரியாதைக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் ஊருக்கு திரும்பி போற விஷயம், அங்க நான் திரும்பி வருவேன்னு எதிர்பார்க்கறதுக்கு எனக்கு யாரும் இல்ல. இதுதான் என்னோட ஊரு. இங்க இருந்து எங்கேயும் போக மாட்டேன். லாசரானா நீங்க கிளம்பலாம். ரொம்ப நேரம் இருந்தா கருத்துருவீங்க. சரிப்பா, அப்புறம் பார்க்கலாம். வரட்டா? எடு எடு. புரிஞ்சுப்பான்னு நினைக்கிறேன். சரி வாங்க போலாம். ஸ்கூல் விஷயமா ஹாஜியாரை எப்ப பார்க்கலாம்? இப்ப அங்கதான் சார் போறோம். இவரை சமாளிக்கிறது தான் பெரிய கஷ்டம். சரி பேசி பாருங்க. வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாஜியார. வணக்கம் வணக்கம். வாங்க எல்லாரும் உட்காருங்க. அலைக்கும் அஸ்லாம். நீங்க இந்த பக்கம் உட்காருங்க. இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும்ங்க. ஆஜியாரு பிரசிடென்ட் கூப்பிட்டு இருந்தாருல்ல? ஆமா, என்ன கூப்பிட்டு இருந்தாரு. ஆனா என்ன சொன்னார்னு ஒன்னும் புரியல. மெம்பரு ஆஜியாருக்கு விஷயத்தை தெளிவா சொல்லு. அதாவது இந்த ஊர்ல 7ஆம் கிளாஸ் பாஸ் பண்ண எல்லாருக்குமே நேரடியா 10வது எழுதுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதனால என்ன, எல்லாரும் பரீட்சை எழுதி பாஸ் ஆகட்டும். அதுல எனக்கு என்ன வேலை இருக்கு? அதுக்கு எல்லாரும் படிக்கணும்ல. படிங்க, அப்பதான் பரீட்சை ஒழுங்கா எழுத முடியும். அதுக்காக நாங்க படிக்க உங்க ஸ்கூல்ல இடம் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதுக்கு என் ஸ்கூல்ல 7வது வரைக்கும் தான் இருக்கு. எங்களுக்கு கத்து கொடுக்கறதுக்கு வெளியே இருந்து ஒரு மாஸ்டர் வந்திருக்காரு. உங்க ஸ்கூல்ல இடம் கிடைச்சா ரொம்ப உதவியா இருக்கும். என்னப்பா பேசுற? அது எப்படி சரியா வரும் சொல்லு? சின்ன சின்ன பசங்க படிக்கிற இடத்துல வந்துட்டு உங்களை மாதிரி பெரியவங்க வந்தா நல்லாவா இருக்கும் சொல்லுங்க? எங்களுக்கு சனி ஞாயிறு மட்டும் ஸ்கூல்ல கொடுத்தா போதும். சனி ஞாயிறு பசங்களுக்கு லீவ் ஆச்சுல்ல. ஓ அப்படி சொல்றியா? அப்படின்னா ஒண்ணு செய்யுங்க. காலியா இருக்கிற ஏதாவது ஒரு கிளாஸ் ரூம்ல நீங்க ஆரம்பிச்சுக்கோங்க உங்க வேலையை. போதுமா? இப்ப எல்லாரும் சந்தோஷம் தானே? அப்படின்னா சீக்கிரம் நடைய கட்டுங்க. டீ எல்லாம் குடிச்சிட்டு வந்திருப்பீங்க. கேட்டா கொடுக்கவா போறீங்க? போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க போயிட்டு. இனிமேதான் ஆளுங்களை ரெடி பண்ணோம் மெம்பரு. அதெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். வா, இடம் தான் கிடைச்சிடுச்சே. என்னங்க? என்ன இப்ப நீ இந்த பக்கம் வராத, நான் எந்திரிச்சு அந்த பக்கம் வர்றேன். அதான் எல்லாரும் போயிட்டாங்கல்ல. போயிட்டாங்களா? சரி வா நீங்க. ஆமா, இங்க வந்திருக்கிற ஆளை பாக்கணும்னு சொல்லித்தான் நீ உள்ள இருந்து வரட்டுமா வரட்டுமான்னு கேட்டுட்டு இருந்தியா? அவங்க யாரையும் நான் பாக்கலங்க, பேசினதை தான் கேட்டுட்டு இருந்தேன். சரி சரி, அந்த முகத்தை துணி போட்டு மூடு. தூசி பட்டா வெள்ளையா இருக்கிற முகம் கருப்பாயிடும். ஏன் பொண்டாட்டி எப்பவுமே எல்லாரை விட பேரழகியா இருக்குன்னு என் ஆசை. என்னங்க? என்னாச்சு? நான் படிக்க போகணும். ஏற்கனவே 7வது வரைக்கும் படிச்சிருக்கேன். எனக்குன்னு சொந்தமா ஸ்கூலு இருந்தாலும் நான் 4வது வரைக்கும் தான் படிச்சிருக்கேன். என் பொண்டாட்டி என்ன உனக்கு 7வது படிச்சதே பெரிய விஷயம். எனக்கு கண்டிப்பா படிக்கணுங்க. நீங்க மறுத்தீங்கன்னா அப்போ வேற பிவிய பாத்துக்கோங்க.
வேற பிவியை பார்க்கணுமா? இது புது தலைவலியா இருக்கு. இன்னும் நான் ஒரு பொண்டாட்டி தேடணுமா? மொய்தீன் வரலையா? ம்ஹும். அவரு வீடு கட்டிக்கிட்டு இருக்காருல்ல, அவரோட பையன் பசீர் இருக்கானே, அவன் பணத்தை அப்படியே அள்ளி இறைச்சிக்கிட்டு இருக்கான். அப்புறம் பசீரோட பொண்ணு பாத்திமா இருக்கால, அவ இவரை அங்க இங்கன்னு நகர விட மாட்டேங்கிறா. ஹோ, நடுமுது வலி தாங்க முடியல. அப்புறம் எப்படி உட்காந்து 10ஆம் கிளாஸ் பரீட்சை எழுதுவ? அப்போ நான் ஒரு லிஸ்ட் எழுதியிருக்கேன். அது இந்த லிஸ்ட்ல சுதா பேர் இருக்கு, அப்புறம் நீயும் இருக்க, அப்புறம் நானு, அப்புறம் நம்ம வேலாயுதம் இருக்கட்டும், கிருஷ்ண, பக்கத்து தெரு ஜோசியர், அப்புறம் கோதண்டம், அப்புறம் நம்ம வாசு இல்ல, பஸ்ல போறவன் அவனே தான், அப்புறம் கல்யாணி, சரஸ்வதி, அபிராமி. இதுல கல்யாணியை கூப்பிடுறதா நமக்கு சின்ன சிக்கலா இருக்கும். அவளோட பையன் இருக்கானே, ரொம்ப பிரச்சனை பண்றவன். அதான் ஏற்கனவே ஒரு பழைய பிரச்சனை இருக்கே. அவ வருவான்னு எனக்கு தோணலப்பா. வருவா, அவளை கண்டிப்பா வர வைக்கலாம். கல்யாணோட வீட்டுக்கு நான் டெய்லி போய்கிட்டு தானே இருக்கேன். அதுல பெரிய பிரச்சனையே சரஸ்வதி தான். நம்ம எல்லாரும் சேர்ந்து அங்க போய் எல்லாத்தையும் விவரமா எடுத்து சொல்லணும். அவளோட புருஷனும் மனநல பாதிக்கப்பட்டவன் இல்லையா? நம்ம அங்கெல்லாம் போனா மட்டும் போதாது, எல்லா இடத்துலயும் போஸ்டர் ஓட்டணும். அப்பதானே அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தெரியும். நீ சொல்றது சரிதான். நீ உடனே போய் ட்ரெஸ் மாத்திட்டு வா, நேரம் கடத்தாம கிளம்புவோம். போலாங்கிறியா? ரெடி, சரி வா. விஷயம் சொல்லிடுப்பா, அவங்க முடியாதுன்னு சொல்லக்கூடாது. பார்க்கலாம். வணக்கம். யார் நீங்க? என்ன வேணும்? என்ன தெரியலையா உங்களுக்கு? இல்ல, எனக்கு தெரியல. யார் நீங்க? இவரை யாருன்னு தெரியல? சரியா போச்சு. இவர் தான் இந்த ஏரியாவோட வார்டு மெம்பரு. அவரு சுதாகர். வணக்கம். என் பேரு அபு. மன்னிக்கணும், நான் அவ்வளவு வெளியெல்லாம் போறதில்ல, அதனால எனக்கு யாரையுமே தெரியல. உள்ள வாங்க. உட்காரத்துக்குலாம் நேரம் இல்லைங்க. வந்த விஷயத்த நான் சொல்லிடுறேன். நாங்க எல்லாரும் சேர்ந்து இந்த 10வது ஃபெயில் ஆனவங்களுக்கு ஒரு பிரைவேட் கிளாஸ் எடுக்கிறோம். விசாரிச்ச போது நீங்களும் 10வது பாஸ் ஆகலான்னு கேள்விப்பட்டோம். உங்களுக்கு விருப்பம் தான் நாளைக்கு ஸ்கூலுக்கு கொஞ்சம் வாங்க. நிறைய ஆளுங்க இங்க வராங்க. என்னங்க, உள்ள போய் உக்காருங்க. வீட்டுக்காரரு தான் பாத்தீங்கல்ல, மனநிலை சரியில்லை. ஏமா, அப்பாவை கூட்டு உள்ள போ. எனக்கும் படிக்கணும்னு ஆசையா தான் இருக்கு. எதுக்கும் நான் வரதுக்கு முயற்சி பண்றேன். சரி, அப்ப நாங்க வரங்க. சரிங்க. வரமா. சரி. எப்படியோ நமக்கு இன்னொரு ஆள் கிடைச்சது. இன்னும் நமக்கு ஆளுங்க கிடைக்கும். அதெல்லாம் தாராளமா கிடைக்கும்.